இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. நீண்ட இடைவெளிக்கு பின்பு பவர் ஆஃப் காட் இந்த சிறிய ஒளிபதிப்பு வழியாக உங்களோடு புனிதர்களை பற்றி, இந்த நவம்பர் மாதத்திற்கான புனிதர்களை பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை இறைவன் ஆசீர்வதிப்பார். சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பவர் ஆஃப் காட் இந்த குழுவில் இருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் சொல்லி, இந்த நவம்பர் மாதத்தை பற்றி, வருகின்ற புனிதர்களை பற்றி நாம் கொஞ்சம் பேசுவோம். நவம்பர் மாதம் என்ற உடனே நம்முடைய நினைவுக்கு உடனே வருவது கல்லறை திருவிழா. அதற்கு முன்பு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி, இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்களின் விழாவாக கொண்டாடுகிறோம். ஏன் அனைத்து புனிதர்கள் என்று சொல்லி எல்லோரையும் கொண்டாடுகிறோம் என்றால், ஒருவேளை தாய் திருவை நினைவு கூறப்படாத ஆன்மாக்கள் கூட புனிதராக இருக்கலாம், அழியாத உடலோடு இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை நினைவு கூறுவதற்காகத்தான் இது அனைத்து புனிதர்களுடைய விழாவாக கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு புனிதர்களையும் இன்று நினைவு கூறுகிறோம். ஆகவே முதல் கண் அத்துணை புனிதர்களின் பெயர்களை தாங்கியிருக்கின்ற, ஒவ்வொரு புனிதரின் பெயரை தாங்கியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களது பவர் ஆஃப் காட் இந்த ஒளிபரப்பு, சிறு ஒளிபரப்பு வழியாக வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவுக்கு புகழ். பிரியமானவர்களே, நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்களின் விழா. இந்த அனைத்து புனிதர்களின் விழா நமக்கு கற்றுத்தருகின்ற சில பாடங்கள். ஒன்று, அவர்களை நினைவு கூர்ந்தாலே அவர்களிடம் சென்று என்றும் நாம் அவர்களுடன் உறவு கொள்ள விரும்புகிறேன். அதை அறுதியிட்டு கூற வேண்டும் என்றால் அவர்களுடன் நாம் தோழமை கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு புனிதரும் இயேசுவினுடைய முக்கியமான ஒரு பாடத்தை கற்று தங்களது வாழ்வாக்கி அவர்கள் புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். ஒருவர் இயேசுவின் தாழ்ச்சியை, ஒருவர் இயேசுவின் சுகமளிக்கும் பணியை, ஒருவர் இயேசுவோடு இணைந்து காட்சித்தியான வாழ்வு, இப்படி பல தரப்பட்ட வகையான வாழ்க்கையை அவருக்காக வாழ்ந்து தங்களை புனிதத்தன்மையில் நிலைத்திருக்க செய்து இயேசுவினுடைய தந்தையினுடைய தூய ஆவியினுடைய விண்ணகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது இன்றைக்கு எல்லா புனிதர்களையும் நினைவு கூறுகின்றன. முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நான் புனிதர்களோடு உறவு கொள்ளுகிறேன், தோழமை கொள்ளுகிறேன். என்னுடைய பங்காளி, என்னுடைய அங்கத்தினர். அப்போது ஒரு புனிதரை நினைவு கூறுகின்ற பொழுது அவரோடு உறவு கொண்டு, அவர் கொண்ட அதே விசுவாசத்தில் நாமும் பின்பற்றி செல்ல வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அதனால தான் புனிதர்களை நினைவு கூர்ந்து வணங்குகின்றோம், நினைவு கூறுகிறோம். ஒரு எடுத்துக்காட்டிற்கு தூய அந்தோணியாரை எடுத்துக்கொள்ளும். பதுவை நகர் அந்தோணியார், அவருடைய கரத்தில் சிறப்பாக குழந்தை இயேசுவை தாங்கியிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 3 பேர் மட்டும்தான் குழந்தை இயேசுவை கரத்தில் தாங்கியிருப்பார்கள். ஒன்று பெற்ற தாய், இன்னொன்று வளர்த்த தந்தை, இன்னொன்று யார் தெரியுமா? அவரை நெருங்கி அன்பு செய்து ஜெபம் செய்து அவரை காண வேண்டும் என்று ஆவலில் இருந்தபோது அவருடைய கரங்களிலே ஜெபத்தின் போது வருகின்ற குழந்தை இயேசுவை நான் பார்க்க முடியும். இப்போ நான் அந்தோணியாரை ஒரு பெரிய புனிதராக நான் வணங்குகிறேன். அவருடைய எதை குறித்து வணங்க வேண்டும்? அந்தோணியாரிடம் ஜெபிக்கின்ற பொழுது இப்படி ஜெபிக்கணும். அந்தோணியாரை, நீர் குழந்தை இயேசுவை கரத்தில் தாங்கக்கூடிய, குழந்தை இயேசுவை கரத்தில் தாங்கக்கூடிய வல்லமை மிக்க விசுவாசத்தோடு ஜெபித்தீர, அதே விசுவாசத்தை எனக்கும் தாரும் என்று ஜெபித்தால் நீங்களும் வாழும் புனிதர்கள். இதைத்தான் புனிதர்கள் நமக்கு விட்டு செல்லுகின்றார்கள். அதுதான் அவர்களுடைய தோழமை, அவர்களுடைய உறவு என்பதை முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இரண்டாவது, நீங்கள் பார்க்க வேண்டும், கத்தோலிக்க மரபுப்படி புனிதர்களுக்கு காட்டுவது வணக்கம் வெறும் மரியாதை மட்டுமன்று, அல்லது வேளா வேலைக்கு எழுப்பும் சிறு சிறு மன்றாட்டுக்கள் மட்டுமன்று, ஆழ்ந்த அடிப்படையிலான ஞான உறவு. முதல்ல
நாம் அவர்களோட தோழமை உறவு, இது ஞானத்தின் உறவு. அப்போ புனிதர்கள் அனைவரையும் நாம் கொண்டாடுகின்ற பொழுது, சிறப்பிக்கின்ற பொழுது ஞான வாழ்வை முன்னிறுத்துகின்றோம். எ ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதான் மிக முக்கியம். நாம் இன்னைக்கு எல்லாரும் புனிதர்களை குறித்து திருவிழாக்கள் கொண்டாடுகிறோம். புனித செபஸ்தியாரை எடுத்துக்கொள்ளுங்கள், புனித அந்தோணியாரை மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், குழந்தை தெரசம்மாளை எத்தனையோ புனிதர்களை அடுக்கி கொண்டு போகலாம். ஆனால் அவர்களுடைய ஞான வாழ்வின் உறவு, ஞான வாழ்வினுடைய ஆணித்தரம், அழுத்தமான வாழ்வைத்தான் முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும் என்று கத்தோலிக்க மரபு நமக்கு கற்றுத்தருகிறது. அவர்கள் நமக்கு தந்துள்ள விலைமதிப்பு பெறாத முன்மாதிரியையும் பாடத்தையும் மகிழ்ச்சியூட்டும் ஊக்குவிக்கும் உதவிகளாக ஞான உறவில் இருக்க வேண்டும் என்று நமது கத்தோலிக்க திரு அவை மரபு நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ நாம் எல்லா புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுறோம்ல, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், அவர்களோடு தோழமை கொள்ளுகிறோம், உறவு கொள்ளுகிறோம். இரண்டாவது, உறவு கொண்டு தோழமை கொண்டு அவர்களுடைய ஞான வாழ்வு, ஸ்பிரிச்சுவல் லைஃப், அந்த ஞான வாழ்வில் உறவில் வளர்வதற்கு இவர்கள் ஒரு முன்மாதிரிகை. ஏன் அப்படின்னா, எனக்கு தெரியாது நான் இயேசுவோடு எந்த அளவுக்கு உறவில் சென்று வருகிறேன், நான் இயேசுவை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறேன், நான் இயேசுவை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறேன், அதை எப்படி நான் வாழ்வாக்கி புனிதத்திலும் தூய்மையிலும் அன்பிலும் வாழ்ந்து அவருக்கு சாட்சியாக இருக்க முடியும். அதுக்கு தான் நமது கத்தோலிக்க திரு அவை மரபு சொல்லுகிறது, நீங்கள் புனிதர்களோடு ஞான உறவில் வாழ வேண்டும். இரண்டாவது காரியம். மூன்றாவது, புனிதர்களிடம் நாம் காண்பிக்க வேண்டிய பக்தி எதில் அடங்கியிருக்கிறது? நம்ம எல்லாரும் சொல்லுவோம், செபஸ்தியாரே எனக்கு இதை செஞ்சிருங்க, சந்தேகப்பரே எனக்கு இதை செஞ்சிருங்க, பேதுருவே, ராயப்பரே, சின்னப்பரே எனக்கு இதை செஞ்சிருங்க. நம்முடைய பக்தி முயற்சி எதில் அடங்கியிருக்குது? அதுதான் இந்த புனிதர்களை நாம் நினைவு கூற நம்மை அழைக்கிறது. அப்போ நம்ம அந்த பக்தி முயற்சி எது அடங்கியிருக்கிறது என்றால், அவர்களின் நல்வாழ்வின் முன்மாதிரியை கற்றுக்கொள்வதால். இரண்டாவது காரியம், அவர்களுடன் தோழமை கொள்ளுவதிலும், அவர்கள் நமக்காக பரிந்து பேசுவதை பெற்றுக்கொள்வதையும் பேராவல் கொள்ள வேண்டும். மூன்று காரியங்களை புனிதர்களை கண்டுபாவிக்க வேண்டும். ஒன்று, அவர்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் அன்னை மரியாளையே சொல்ல விரும்புகிறேன். தாய்மரி இறைவனின் அடிமை என்று சொல்லி, ஆண்டவரே நான் உமது அடிமை என்று தன்னை தாழ்த்தினார். அதுபோல நாமளும் நம்முடைய வாழ்வில் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் திருமுகத்தில் 2வது அதிகாரத்தில் 13 மற்றும் 20வது வசனங்களை படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்து நீங்கள் அவரால் கட்டப்படுகின்ற ஒரு உறவிடமாக, இல்லமாக மாறுகிறேன்னு சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் உறவிடமாக, தந்தையாகிய கடவுளுடைய உறவிடமாக, ஆவியானவருடைய வழிநடத்துதலில் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நீங்க இருக்கிறீங்கன்னா, அதைத்தான் வாழ்ந்த புனிதர்கள் பின்பற்றினார்கள். அப்ப நாமும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, அவர்களுடைய வாழ்வின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். அதனால தான் எல்லோரும் நல்லவர்கள், தூயவர்கள், இறைவனுக்கு உகந்தவர்களை புனிதர்களாக உயர்த்துகிறோம். புனித நிலைக்கு ஒருவரை உயர்த்துவது என்பது எளிதான காரியம் அல்ல. அப்போ அந்த நிலையை அவர் அடைகிறார் என்றால், இறைவனோடு கொண்ட தோழமையும் இறைவனோடு கொண்ட ஞான வாழ்வும் அவரை உன்னத நிலைக்கு, பரிசுத்த நிலைக்கு உயர்த்துகிறது. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, அவருடைய வாழ்வை ஒரு முன்மாதிரியாக பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் சொன்னது தோழமை கொள்வது, உறவில் இருப்பது. அந்த உறவு நம்முடைய வாழ்வை பக்குவப்படுத்துவதும் நம்முடைய வாழ்வை சீர்படுத்துவதும் இறைவனோடு இணைந்து செல்வதற்கும் புனிதர்கள் கற்றுத்தருகிறார்கள். மூன்றாவது, நான் சொன்னது போல அவர்கள் நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். ஒரு பரிந்துரையை சொல்லலாம், அன்னை மரியினுடைய பரிந்துரை. காணா ஒரு திருமணத்தில் நம்ம திராட்சரசம் தீர்ந்த உடனே அவர் மகனிடத்திலே பரிந்து பேசுகிறார். யார் ஒருவருக்கு பரிந்து பேச முடியும்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம்.
யார் ஒருத்தருக்கு பரிந்து பேச முடியும் தெரியுமா? நல்ல உள்ளமும் நிறைவான மனசும் உள்ள ஒருவன் மட்டும்தான் அவன் நல்லா இருக்கணும், ஆண்டவரே அவனை ஆசீர்வதின்னு சொல்ல முடியும். மற்ற யாரும் சொல்ல முடியாது. ஆகவே புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் என்றால், நீங்கள் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் 48வது வசனத்தில் வாசிப்பீங்க, தந்தையாகிய கடவுள் நிறைவு உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவு உள்ளவர்களாய் இருப்பீர்களாக. அந்த தந்தையாகிய கடவுளுடைய நிறைவில் பங்காளிகள் இவர்கள், இந்த புனிதர்கள். ஆகவே தாய் திருவை இன்று அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாடி சிறப்பிக்கின்றது. 3 காரியத்தை முன்னிறுத்துங்கள். அவர்களுடைய முன்மாதிரியான வாழ்வை வாழ நாம் எடுத்துக்கொள்வோம். அவர்களோடு உறவு கொள்வோம். எந்த வகையான உறவுகள்? தோழமை என்ற உறவும், புனிதம் என்ற உறவும், அவர்களுடைய ஞான வாழ்வில் உறவும் கொள்வோம். 3வது, அவர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். காரணம், இயேசுவின் அடிச்சுவடை நீங்கள் தொடர்ந்து வருவதினால். பிரியமானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலும், பிரியமானவர்களே, இந்த புனிதருடைய விழாவை இன்று கொண்டாடுகிறோமே, மீண்டும் உங்களுக்கு என்னுடைய சார்பாக நன்றிகளும் ஜெபங்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கு வாழ்த்துக்களையும் பவர் ஆஃப் காட் இந்த குரு செய்தி வழியாக உங்களுக்கு தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் வாழலாம் புனிதராக. வாருங்கள், முன்மாதிரியை பின்பற்றுங்கள், உறவு கொள்ளுங்கள். பரிந்து பேசுவார் நமக்காக புனிதர். ஆமேன்.